என்ன என்ன தேடிக்கிட்டு இருக்க? ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு. இன்னைக்கு இது இல்லை வைப்பு. கேட்குதா? அதுலடா வைப்பு, இன்னைக்கு இதுதான் வைப்பு. ஓரானை கன்றை உமையாள் திருமகனை. ஏட்டா பூசாரி, காலையிலே வெள்ளனை வந்து கோயிலெலாம் சுத்தம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? ஏண்டா என்ன சேர்த்தின்னு உனக்கு தெரியாது. ஆமா, நீங்க 2 பேர் இருக்கா கோயிலுக்கு வந்திருக்கிய? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லை, அதான் அப்பன்ட்ட வந்து அருள் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். எது அப்போ அருள் பெறுறதுக்கு இந்த டிஷர்ட்ல வேற போட்டுட்டு வந்தீங்க? ஏண்டா நீ தான் முருகன் பக்தனாச்சே. வருஷத்துல 360 நாள் 360 நாள் முருகன் ஸ்டேட்டஸ் போடுறான்னா, வெற்றி வேலு அந்த வேலு இந்த வேலுன்னு ஸ்டேட்டஸாக அடிக்குவ. பூசாரி தானே, ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டான்னு நினைச்சியா? எல்லாமே வைப்பேன். நீ தான், உனக்கு தான் கடவுள் பத்தியே கிடையாது. நீ என்ன கோயில் பக்கிட்டு? என்ன பூசாரி எப்படி பேசிவிட்டியா நீ? என்ன நொன்ன பூசாரி உடனே பேசிவிட்டாங்க. நீ கடவுளே இல்லை, கோயில் பக்கிட்டே போக மாட்டேன். இப்போ பிள்ளையாருக்கு சாமி கும்பிட்றதுனால பொங்கல் புளியோதரை கொழுக்கட்டைன்னு கொடுப்பாங்க. அதை தின்னு காலையிலையும் சாயந்தரமும் வயிற்று ஒப்பிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிற. வருஷத்தில் பாதி நாள் சிவன் கோயிலுக்கு போக வேண்டியது, சிவனுக்கு ஸ்டேட்டஸ் போட வேண்டியது. போர் அடிச்சு போச்சுன்னா முருகன் கோயிலுக்கு போக வேண்டியது, முருகனுக்கு ஸ்டேட்டஸ் போடுறது. நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாமி கும்பிட்றதுக்கா? பொம்பளை பிள்ளைகளை பார்க்கறதுக்கு. விநாயகர் சதுர்த்தி வந்துட்டா போதும், வயிற்று ஒப்பிக்கிறதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வர வேண்டியது. அடுத்த நடா இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. கார்த்திகை மாதம் வந்துட்டு ஐயப்பனுக்கு ரயில் விட்டுருவீங்க ஸ்டேட்டஸாக போட்டு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. இப்போ வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கருப்பு சுண்டலா வெள்ளை சுண்டலா, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, கருப்பு சுண்டலுக்கும் வெள்ளை சுண்டலுக்கும் கலர் மட்டும்தான் வித்தியாசம். அதை பற்றி கேட்க வரல டாக்டர். கருப்பு சுண்டல் சாப்பிட்றது நல்லதா வெள்ளை சுண்டல் சாப்பிட்றது நல்லதா, எது யார் சாப்பிடலாம்? யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க சாப்பிட்லாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒல்லியாக இருக்கவங்க கருப்பு சுண்டல் சாப்பிட்லாமா, இல்லை வந்து குண்டாக இருக்கவங்க வெள்ளை சுண்டல் சாப்பிட்லாமா? இதனால அவங்களுக்கு எதுவும் உடலில் வந்து பிரச்சனைகள் எதுவும் வந்துருமா? நான் அப்படி கேட்குறேன். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு என்ன வெள்ளை சுண்டல் பிடிச்சா சாப்பிட்லாம், குண்டாக இருக்கவங்க கருப்பு சுண்டல் பிடிச்சா சாப்பிட்லாம். யாருக்கு என்ன பிடிக்க தின்ட்டு போகிறாங்க. நீங்கள் ஊட்டச்சத்து நிபுணர் தானே? ஆமாம், அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போ டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பிள்ளையார் 10 அடியில் சொல்லிட்டு வந்திருக்கேன், 10,000 கேட்குறாங்க. சொல்ல மறந்துட்டேன், வண்டிக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஈச்சர் இல்லைன்னா தோஸ்து 1000 அட்வான்ஸ் கேட்குறான். எதை வேணால் எடுத்துக்கலாமா? அண்ணாச்சி கடையில் பொங்க வைக்கிறதுக்கு பச்சரிசி, வெல்லம், கொண்டக்கடலை, கொழுக்கட்டை மாவு, அப்புறம் அன்னதானத்துக்கு தேவையான எல்லா லிஸ்ட்டும் போட்டு கொடுத்தாச்சு. 5000 ரூபா வரைக்கும் வருது. கலெக்ஷன் என்னாச்சு? அதான்டா நம்ம இளைஞரணி பசங்களை அனுப்பி எல்லார் வீட்லையுமே காசு வசூல் பண்ணிட்டு வர சொன்னேன். ஒருத்தன் கூட 1 ரூபா தரல. என்ன பண்ணுறது இப்போ? ஊர் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் ஊருக்காரங்களுக்கு யாரும் அந்த அக்கறையே இல்லை போல. சாரா, நான் போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். பார்த்துக்கங்க. போய் காசே இல்லை, மற்ற வேலையை பார்க்க போகணும். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று தான் அப்படின்றத நீங்கள் வந்து நல்லா உறக்க சொல்லியிருக்கிறீங்க. அது வந்து எப்படின்னு நம்ம நேயர்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா உதவியாக இருக்கும். அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றுதான். அறிவியல் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை, ஆன்மீகம் இல்லாமல் அறிவியலும் இல்லை. ரெண்டையும் இவ்வுலகத்தில் பிரிக்க முடியாது. ஐயா, அதெல்லாம் சரிதானே ஐயா. இதை வந்து நீங்கள் மக்களுக்கு எப்படி நீங்கள் எடுத்து சொல்ல போகிறீங்க? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறோம், பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம். அங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா தோப்பு கரணம் போடுவாங்க. தோப்பு கரணம் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் நினைப்பாங்க தோப்பு வெறும் சாதாரண தோப்பு கரணம் தான் அப்படின்னு. ஆனால் அது பின்னாடி உள்ள அறிவியல் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு நல்லது, இடுப்புக்கு நல்லது. பள்ளிக்கூடத்துல இருந்தா போட சொல்றாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து. ஆமா, பனிஷ்மெண்ட். அது உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். முன்னோர்கள் அந்த காலத்திலேயே, நம் முன்னோர்கள் ஒன்றும் மூடர்கள் இல்லை. அதனால அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றுதான். இவை இரண்டையும் பிரிக்க இயலாது. மொத்தத்தில் நமக்கு எதுவுமே புரியலைன்றதான் உண்மை. இந்த வரையெல்லாம் நம்ம கணேசன் அவனை எப்படி கேட்போம். என்ன கணேசா, ஊரில் ஒரு பையன் கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறான், பேசி வாங்கி குடியாதாவது. எப்படி கொடுப்பாங்க? போன வருஷம் இளைஞர்கள் நாங்கள் சேர்ந்து நடத்துகிறோம்னு சொல்லி காசை எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளையார் வாங்குற காசில் குடிச்சிட்டு வந்தது எல்லாமே என்னை தூக்கி கிணத்துக்குள்ள முக்கி கொள்ளலடா பாத்திய. விடு, அதெல்லாம மனசில் வச்சுருக்கிற. நான் அதை கூட மன்னிச்சுக்க வேண்டா. பயிர் பெருசாக இருக்குது, பேர் கணேசன், தும்பிக்கை வச்சா யானை மாதிரியே இருப்பேன்னு சொல்லி ஊர்வலமாக தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ள போட்டு கொல்ல பார்த்தவங்க தானடா நீங்கள். இந்த வருஷம் அதே மாதிரி காசை கலெக்ட் பண்ணி கடலுக்குள்ள கல்லை கட்டி இறக்குறதுக்கு பிளான் போட்டிருக்கீங்க. இந்த வருஷமா என்ன கணேசா சங்காத்தமே வேணாம்டா எனக்கு.
என்ன கணேசன் இப்படி பேசிட்டு போயிட்டேன்? அப்புறம் போன வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடணும். ஆனாலும் அவனும் ஒரு கோட்டை அடிச்சோம்ன்றதை மறந்துட்டு பேசுகிறான் பார்த்தியா? வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய கொழுக்கட்டை வகைகள் 21 சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது என்னன்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு பயனாக இருக்கும். அதை எதை வச்சு செய்யலாம்? கொழுக்கட்டை செய்கிறதுங்கிறது வந்து பச்சரிசி, புழுங்கலரிசி, மாப்பிள்ளை சம்பா, சிகப்பு பொன்னி அரிசி, சீரக சம்பா. நம்ம ரேஷன் அரிசியில் பண்ணலாமான்னு கண்டிப்பாக யாராவது கேட்பாங்க. ரேஷன் அரிசிலையும் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம வறுத்த கறியில் பண்ணுறாங்க, கறியை வச்சு பண்ணுறாங்க, முட்டை, காளான், சோளம் இதெல்லாம் வச்சு கூட மோமோஸு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது, மோமோஸ்ன்னு சொல்லக்கூடாது. இது வந்து என்னோட வந்து குறிப்பேடு ஒன்று தொலைஞ்சிருச்சு. எப்போ? அது சமீப காலங்களா ஒரு பல காலத்துக்கு முன்னாடி அந்த குறிப்பை எடுத்து அயல்நாட்டுக்காரங்க இதை செஞ்சு வந்து மோமோஸ்ன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்படி கொடுக்குறாங்க. இப்போ மோமோஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக அதுவும் என்கிட்ட இருந்து போனது தான் மோமோஸ் அப்படின்னு என்னுடைய கருத்து. சரிங்க ஐயா. நல்லா நல்லா அழுத்தமான பதிவாக கொடுத்ததுக்காக ஐயாவுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி. காலையிலே சோறு விடாமல் வீட்டை விட்டு கட்டிவிட்டாங்க. என்ன நியூஸு? என்ன இந்த பக்கம் நியூஸ் என்ன? அதிகாலை 6 மணி அளவில் அத்திமரத்து சித்தி விநாயகர் கோவிலில் பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, மோதகம் போன்ற பிரசாதங்கள் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து அன்று மாலை 6 மணி அளவில் மீண்டும் அதே மாதிரி பிரசாதங்கள் ரொட்டீனாக வழங்கப்படும். தொடர்ந்து 3 நாட்களாக அதே மாதிரி பிரசாதங்கள் மீண்டும் மீண்டும் ரொட்டேஷனாக வழங்கப்பட்டு 3ஆம் நாள் மற்றும் 5ஆம் நாட்களில் சிலை எடுக்கும் நேரத்தில் அன்னதான பெருவிழா நடைபெறும். அவ்வளோதான் நியூஸ் இன்னைக்கு. 5 நாளைக்கு சாப்பாடா? 5 நாளைக்கு பிரச்சனை இருக்காது. வீட்டில் கை விட்டாலும் பிள்ளையார் கை விடல நம்மளை.